ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நிறைய பேர் என்னை ஃபஸ்ட் டைம் பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் வந்து மெயினாக நீட்காக தான் கிளாஸ் எடுப்பேன். 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸும் என்கிட்ட சேர்ந்து நீட்க்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு சில பேர் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பீங்க, அவங்களாம் என்னை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பொதுவாக எனக்கு இந்த வீடியோவை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நடத்துகிறது இதெல்லாம் பிடிக்காது. பட் எஸ், என்ன பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ ஒரு வாரம் இருக்குது. ஒரு வாரத்தில் உட்காந்துட்டு எல்லாத்தையும் இன்டெப்த்தாக படிக்கிற அளவுக்கு டைம் கண்டிப்பாக இருக்காது. ஒரு சில பேருக்கு நாளைக்கு கூட எக்ஸாம் இருக்கலாம், ஹூ நோஸ். ஓகே, கடைசி நேரத்தில் வீடியோ பார்க்க வந்திருக்கீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எவ்வளோ ஷார்ட்டாக முடியுமோ, எதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு இதில் டீச் பண்ணிடுறேன். ஓகேவா? கொஷின்ஸ் ஆன்சர்ஸ்லாம் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஸ்டேட் போர்ட் புக் பேக்கில், ஏன்னா சிபிஎஸ்சி புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸை ஸ்டாஃப்ஸ் கேட்க மாட்டாங்க. அப்போ ஸ்டேட் போர்ட் புக்கில் இருந்து எந்தெந்த கொஷின் எனக்கு இம்பார்ட்டன்ட்னு தோணுதோ அதே கொஷின் தான் சிபிஎஸ்சிக்கும் இருக்கும். ஓகே, ஸோ எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தோணுதோ அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நான் தனியாக ஒரு வீடியோவில் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க அண்ட் அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இல்லைனா இல்லைன்னு சொல்கிறதுல தப்பில்லை. ஓகே, ஸோ உங்களோட ஒப்பீனியன், உங்களுக்காக தான் இந்த வீடியோ ரெடி ஆகுது. ஸோ உங்களுக்கு என்ன ஒப்பீனியனோ அந்த ஒப்பீனியன் தாராளமாக நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். எந்த இடத்துல புரியலையோ அதை கேளுங்க. ஓகே, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நடத்துறது எல்லாத்தையும் இன்டெப்த்தாக சொல்லி கொடுக்கவும் முடியாது. ஓகே, பட் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அதெல்லாம் சொல்லிடுறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் லெசன். இதுக்கு ஏற்ற மாதிரி மோஸ்ட் ப்ராப்ளி 5 லெசன்ஸ் எல்லா ஸ்கூல்லேயும் இருக்கும். ஸோ அந்த 5 லெசன்ஸ் நான் ஃபஸ்ட்டு டீச் பண்ணிடுறேன். ஓகே, லெசன் நம்பர் 1 என்னது யார்? யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். ஸோ யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் லெசனை தான் இந்த வீடியோவில் நம்ம டீல் பண்ண போகிறோம். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொன்னால் பேசிக்லி லெசன் ஃபுல்லாகவே யூனிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம், அடுத்து மெஷர்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம எப்பெல்லாம் குவான்டிட்டிஸை மெஷர் பண்ணலாம், என்னென்ன டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்து டைமென்ஷன் அனாலிசிஸ், நடுவில் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது, இதே மாதிரி டாபிக், சின்ன டாபிக், அப்புறம் எரர் இருக்கும். இவ்வளோ அது ரொம்ப சிம்பிளான ஒரு லெசன் தான். டைமென்ஷன் அனாலிசிஸ் மட்டும் கொஞ்சம் டெப்த்தாக போகிற மாதிரி இருக்கும். நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரிவிஷனுக்காக தான் இந்த வீடியோ. இன்ட்ரோடக்ஷனில் இருக்கிறதுலாம் அந்தளவுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, சரிங்களா? நம்ம எப்படிலாம் ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பென்னோட லென்த் இருக்குதுன்னு வச்சுக்கோமே, இதை வந்து எப்படிலாம் மெஷர் பண்ணலாம் அப்படின்னா இதில் 3 டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் இருக்குது. சிஜிஎஸ் யூனிட், எஃபிஎஸ் யூனிட், அப்புறம் எம்கேஎஸ் யூனிட். ஓகேவா? இந்த சிஜிஎஸ் யூனிட் எனக்கு எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் எழுதிடுறேன். ஓகே, எஃபிஎஸ் யூனிட், அப்புறம் எம்கேஎஸ் யூனிட். இந்த 3 யூனிட்ல இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து லென்த்தை மெஷர் பண்ணுறதுக்காக. இந்த செகண்ட் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா மாஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக. தேர்ட் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா டைமை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக. ஸோ மெயினாக நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் நம்மளுக்கு லென்த்து, மாசு, டைம், இந்த 3 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸாக தேவைப்படும். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய குவான்டிட்டிஸ் இருக்குது, அதை பற்றி நான் இன்டெப்த்தாக உள்ளே சொல்லுவேன். அப்போ நல்லா பாருங்கள், சிஜிஎஸ் யூனிட்டில் லென்த்தை வந்து சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணணும், மாஸை கிராமில். ஸோ சி ஃபார் சென்டிமீட்டர், ஜி ஃபார் கிராம், டி ஃபார் அதாவது எஸ் ஃபார் செகண்ட். அப்போது சிஜிஎஸ் யூனிட்டோட ஃபுல் ஃபார்ம் என்ன? சென்டிமீட்டர், கிராம், செகண்ட். அப்போ மெயினாக இந்த யூனிட்டில் நான் மெஷர் பண்ணுறேன்னு சொன்னால் என்னோட குவான்டிட்டி எதில் இருக்கணும்? என்னோட ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஸ்பீடு இருக்குன்னு வச்சுக்கோ, ஸ்பீட் மெஷர் பண்ணுறேன். அப்போ நான் லென்த் எதில் மெஷர் பண்ணியிருப்பேன்? சென்டிமீட்டரில். டைம் எதில் மெஷர் பண்ணியிருப்பேன்? செகண்ட்ஸில் மெஷர் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் யூனிட்னா எஃபிஎஸ். இது பார்த்தீங்கன்னா லென்த்தை வந்து ஃபீட்டில், அடி கணக்குன்னு சொல்கிறோம் பார்த்தியா, அந்த பிரிட்டிஷ்காரங்க யூஸ் பண்ணுறது. ஸோ எஃபிஎஸ்ல லென்த்து வந்து ஃபீட் கணக்கில் இருக்கும், மாஸ் வந்து பவுண்டு கணக்கில் இருக்கும். யாராச்சும் டபிள்யூ பார்க்குறீங்கன்னா பவுண்டு கணக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சில பேர் இந்த கோல்டெல்லாம் வாங்குறீங்கன்னா அதை பவுண்டு கணக்கில் கொடுப்பாங்க. ஸோ மாஸ் வந்து பவுண்டில், டைம் வந்து செகண்டில். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஃபீட்டோட ப்ளூரல் ஃபூட்டு, பவுண்டு, செகண்ட். ஓகே, இல்லை நான் மாற்றி சொல்லிட்டேன், ஃபூட்டோட ப்ளூரல் தான் ஃபீட். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்கேஎஸ் யூனிட். இந்த எம்கேஎஸ் யூனிட் தான் மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த எம்கேஎஸ் யூனிட்டை தான் நம்ம இப்போ என்னன்னு வச்சுருக்கோம், இந்த எம்கேஎஸ் யூனிட் தான் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணுற எஸ்ஐ யூனிட். ஓகேவா? இந்த எம்கேஎஸ் யூனிட் தான் என்னது? எஸ்ஐ யூனிட். ஸோ மாஸ் லென்த்தை வந்து மீட்டரில், மாஸை கிலோகிராமில், டைமை செகண்ட்ஸில் மெஷர் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ இதான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற என்ன யூனிட் ஆயிடுச்சு? எஸ்ஐ யூனிட். அப்போது உங்கள்கிட்ட மோஸ்ட் ப்ராப்ளி இது சொல்லுவாங்க, கன்வர்ஷன் ஆஃப் த யூனிட்ஸ். ஓகே, அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? சிஜிஎஸ்லேருந்து எம்கேஎஸ்ஸாக மாற்றுங்க. வேறு எதுவுமே சொல்லாமல் என்ன சொல்லுவாங்க? சிஜிஎஸ் யூனிட்லேருந்து எம்கேஎஸ் யூனிட்டாக மாற்றுங்க. இந்த மாதிரி சொல்கிறப்ப நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ சிஜிஎஸ்லேருந்து எம்கேஎஸ்ஸாக மாற்றினா சிஜிஎஸ்ல எதில் மெஷர் பண்ணுவோங்க ஞாபகம் வச்சுக்கோ. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? எம்கேஎஸ்க்கு மாற்றலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஃபஸ்ட் பேஜில் உங்களுக்கு தேவையான விஷயங்கள். செகண்ட் பேஜில் என்ன இருக்குது? ஓகே, இதை சொல்லிடுறேன். ஓகே,
மற்றபடி இதில் பெருசாலாம் ஒன்றுமே கிடையாது. ஈவன் இது பேரலக்ஸ் மெத்தட்னு சொல்லி இதுதான் படிப்போம். ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன், ஞாபகம் வச்சுக்கோ. என்னன்னா இந்த லென்த் இருக்குது பார்த்தியா, இதை ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல இருக்கிறது ஆங்கிள். இந்த ஆங்கிள் வந்து பிளேன் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஓகேவா? நார்மலாக நம்ம சொல்கிற ஆங்கிளோட பேர் தான் என்ன சொல்ல போகிறோம், பிளேன் ஆங்கிள்னு சொல்ல போகிறோம். அப்போது நான் இந்த ஆரையும் இங்கே இருக்கிற ஆங்கிளையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இந்த இடத்துல இருக்க டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? இது பேர் பிளேன் ஆங்கிள்னு சொல்லுவோம். அப்போ இந்த தீட்டாங்கிற ஆங்கிளை நான் எப்படி எழுதலாம்? தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆர் பை எஸ் பை ஆர். தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன ஆயிரும்? எஸ் பை ஆர்னு ஆயிரும். ஓகேவா? ஸோ உனக்கு எந்த ஃபார்முலா பிடிச்சிருக்கோ அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டா. சரிங்களா? இது பேர் பிளேன் ஆங்கிள். சாலிட் ஆங்கிள்னு சொன்னால் 3Dயில் இருக்கிற ஒரு ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சாலிட் ஆங்கிள்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை வச்சுக்கிட்டு கொஸ்டின் எதுவுமே கேட்க போகிறது இல்லை வந்துட்டு. பட் அந்த இடத்துல இருக்கிற ஆங்கிள் கேட்டாங்கன்னா, சரிங்களா, இந்த இடத்துல இருக்கிற இந்த ஒமேகா, சரிங்களா, ஓம் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் படிச்சிருப்பீங்க 10th. ஓகே, அப்போ ஆங்கிளையும், ஓகே, இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து பிளேனுக்கு நடுவில் இல்லை, இது வந்து 3Dயோடது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் ஒமேகா வந்து ஏரியாக்கு ஈக்குவலாக இருக்கும். புரியுதா இல்லையா? ஆர் ஸ்கொயர் ஒமேகா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ஏரியாக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ பேசிக்லி இந்த ஃபார்முலா வச்சு நான் இந்த லென்த்தை கண்டுபிடிச்சிடலாம், இந்த ஃபார்முலா வச்சு நான் ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம். சாலிட் ஆங்கிள் பற்றி கேள்வி எதுவுமே கேட்டது இல்லை, கேட்கவும் மாட்டாங்க. அதனால் நீங்கள் படிக்காமல் விட்டாலும் நோ ப்ராப்ளம். சும்மா இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? ஆர் இன்டூ தீட்டா இஸ் ஈக்குவல் டு எஸ். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? இதையும் பக்கத்தில் இருக்கிற ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்க சைடை மல்டிப்ளை பண்ணணும். சார் இது ஆறுன்னு கொடுத்துட்டேன், இது எவ்வளோ சார்? இதுவும் ஆறு தான், ஏன்னா சர்க்கிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இது ஆறுனா இதுவும் எவ்வளோ? ஆறு தான். அப்போ ஆர் இன்டூ தீட்டா வந்து எஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. டோட்டலாக 7 டைப்ஸ் ஆஃப் யூனிட் இருக்குது. ஓகே ஓகே, புக் அப்டேட் ஆனதில் ஃபார்முலாஸ், டெரிவேஷன்ஸ், டெஃபினேஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஏன்னா முன்னாடி வந்து பிளாங்க் கான்ஸ்டன்ட் வச்சு மாசை பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா 2019க்கு அப்புறம் பண்ண ஒரு விஷயம். ஏன்னா 2019 தான் சயின்டிஸ்ட் இதை கண்டுபிடிச்சாங்க. இது உனக்கு தேவையில்லாத விஷயம், விட்டுதல். ஓகே, ஏன்னா நான் சொல்கிறது சப்போஸ் நான் சும்மா போய் சொல்கிறேன் அப்படின்னா முன்னாடி வந்து இரிடியம் வச்சு கண்டுபிடிப்பாங்க. ஈவன் ஸ்டேட் போர்டு புக்கில் பார்த்தோன்னா அது இரிடியமோட ஃபோட்டோ போட்டு வச்சுருப்பாங்க. நான் 2019 கிட்ட தான் நினைக்கிறேன். ஓகே, அப்போதைக்கு தான் ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு, இது இரிடியமே வேஸ்ட் ஆகுது, அப்போ நம்ம அதுக்கு பதிலாக பிளாங்க் கான்ஸ்டன்ட் வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த டெஃபினேஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். நீ என்னென்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்? லென்த்தோட எஸ்ஐ யூனிட் மீட்டர், மாஸோட எஸ்ஐ யூனிட் கிலோகிராம், டைமோட எஸ்ஐ யூனிட் செகண்ட், எலக்ட்ரிக், இந்த இடத்துல வார்த்தையை முழுங்கிட்டாங்க, எலக்ட்ரிக் கரண்ட்டோட எஸ்ஐ யூனிட் ஆம்பியர், டெம்பரேச்சரோட எஸ்ஐ யூனிட் கெல்வின். ஓகே, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட எஸ்ஐ யூனிட் மோல், லூமினஸ் இன்டென்சிட்டியோட எஸ்ஐ யூனிட் கேண்டெலா. ஓகேவா? டைமென்ஷன்ஸ் கேட்குறாங்கன்னா லென்த்துக்கு டைமென்ஷன் எல்லு. ஓகே, இது நான் லேட்டரானா உனக்கு சொல்லுவேன். மாஸோட டைமென்ஷன் எம். பட் இப்போ நீ நோட் பண்ணி வச்சுக்கோ. டைமுக்கு டி. ஸோ டைமுக்கு நான் டீன்னு கொடுத்ததுனால என்னால் டெம்பரேச்சருக்கு டீ கொடுக்க முடியாது. அதனால் நம்ம டெம்பரேச்சருக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சில புக்கில் கேவும் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இன்னொன்று சொல்லுவாங்க, அது நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில், பட் உனக்கு தேவையில்லை, நீ கே யூஸ் பண்ணிக்கோ. கரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆம்பியர். ஒரு சில புக்கில் ஐயும் யூஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி கே டெம்பரேச்சருக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா தீட்டாங்கிறது யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட டைமென்ஷன் எம்ஓஎல் இப்படி எழுதணும். ஓகே, இதுக்கு வந்து சிஏஎன் நினைக்கிறேன். இது வந்து தேவையப்படாது உங்களுக்கு. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த முதல்ல இருக்கிற 3 மாசு, லென்த்து, டைமோடது. அதை தாண்டி இந்த 2 மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ மாசு, லென்த்து, டைம், அப்புறம் இதை தாண்டி தேவைப்படுறப்ப எது தேவைப்படும் உனக்கு? கரண்ட்டும் டெம்பரேச்சரும் தேவைப்படும். ஸோ யூனிட் என்ன, அதோட டைமென்ஷன் என்ன, இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும். ஓகே, இதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. ஓகே, உங்களுக்கு கன்வர்ஷன் தேவைப்படுறதுன்னா லிட்டர்லேருந்து டெசிமீட்டர் கியூபில் தேவைப்படாது. எந்த கன்வர்ஷனில் தேவைப்படும்? இதெல்லாம் சும்மா எல்லாருக்கும் தெரிஞ்சது. 1 மினிட்ல 60 செகண்ட் இருக்கும், 1 மணி நேரத்தில் 3600 செகண்ட் இருக்கும், 1 டேல பார்த்தோன்னா 24 ஹவர்ஸ் இருக்கும், 1 ஹவரில் 60 மினிட்ஸ் இருக்கும், 1 மினிட்ல 60 செகண்ட்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் இவ்வளோ கிடைக்கும். ஒரு இயரில் எவ்வளோ செகண்ட்ஸ் இருக்கும் இது யாருமே கேட்க போகிறதே கிடையாது. தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணு, ஒரு நாளைக்கு இவ்வளோ சார், ஒரு வருஷத்தில் எவ்வளோ நாட்கள் இருக்குது? 365.25ன்னு சொல்லுவோம்.
என்ன சார் 0.25 பொதுவாக 365 டேஸ் சொல்லுவோம் இல்லை 366 டேஸ் சொல்லுவோம். பட் நல்லா பாரு அவங்க எந்த இயர்னு மென்ஷன் பண்ணல. அப்போ இட் கேன் பி அ லீப் இயர், இட் கேன் நாட் பி அ லீப் இயர். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆவரேஜ் எடுத்துக்குவோம். சரிங்களா? 4 வருஷத்தில் இருக்க டோட்டல் நாள் டிவைடட் பை 4 பண்ணால் 365.25 டேஸ் வரும். அப்போ ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா 0.25 4 வருஷத்துக்கு சேர்த்தா ஒரு நாள் கணக்கு. ஓகே, அந்த அளவுக்கு நீ கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். டிகிரி நீ வச்சுக்கோ. டிகிரிலேருந்து ரேடியனாக மாற்றணும்னா π/180. π/180. லிட்டர்லேருந்து மீட்டர் கியூப் நீ வச்சுக்கோ. ஓகே, 1 liter is equal to 10⁻³ மீட்டர் கியூப். ஓகேவா? 1 மீட்டர் கியூப் is equal to 1000 liter. 1 மீட்டர் கியூப் is equal to 10⁻6 சென்டிமீட்டர் கியூப். வேற என்ன தெரியணும்? 1 லிட்டரில் பார்த்தோன்னா 10⁻3 சென்டிமீட்டர் கியூப் இருக்கும். 1 மில்லி லிட்டர் வந்து 1 சென்டிமீட்டர் கியூப்க்கு ஈக்குவலாக இருக்கும். இது எல்லாமே பார்த்தோன்னா வால்யூம்க்கு. சரியா? வால்யூம்க்கு இதை தாண்டி எதுவுமே தேவையில்லை. அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து டன்னு, கேரட் இதெல்லாம் கேட்க போகிறது இல்லை. ப்ரெஷருக்கு பாருக்கு பார்த்தோன்னா 10⁵ பாஸ்கல். அதுவும் இந்த லெசனில் தேவையே படாது. அதை தாண்டி இதில் ஏதாச்சும் தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு எதுவுமே தேவையில்லை. ஓகே, ஸோ கம்மிங் டு இம்பார்ட்டன்ட் டாபிக். என்ன டாபிக் சார்? சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்தேன்னா ரெக்கார்டிங் ஸ்டார்ட்லேயே இல்லையா? இல்லை, ரெக்கார்ட் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. குவாலிட்டியாக நல்லா இருக்கணும். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். சரிங்களா? சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் பார்க்குறதுக்கு ஒரு சில பேசிக்கான ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆக வேண்டும். அதுக்கு வேறு எக்ஸெப்ஷன்லாம் கிடையாது. நான் சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே வந்து உங்களுக்கு இந்த ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. நான் சொல்கிற விதத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் த நான்-ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். அப்படின்னா என்ன? ஜீரோ இல்லாத எல்லா டிஜிட்ஸுமே சிக்னிஃபிகண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் 3.14. இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குன்னா 1, 2, 3. அப்போ ஜீரோ இல்லாத எல்லா டிஜிட்ஸும் என்ன தான்? சிக்னிஃபிகண்ட் தான். அடுத்து என்ன? ஆல் த ஜீரோ பிட்வீன் 2 நான்-ஜீரோ டிஜிட்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். சரிங்களா? ரெண்டு நம்பருக்கு நடுவில், ரெண்டு நான்-ஜீரோ நம்பருக்கு நடுவில் இருக்கிற ஜீரோஸ் எப்படி இருக்கும்? சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்னா 3014ன்னு சொன்னால் இதில் 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது. ஏன்னா இந்த ஜீரோ இருக்குது. ஆனால் இந்த ஜீரோ எதுக்கு நடுவில் இருக்குது? ரெண்டு நான்-ஜீரோ நம்பருக்கு நடுவில் இருக்கு. அப்போ ரெண்டு நான்-ஜீரோ நம்பருக்கு நடுவில் இருந்தால் அது சிக்னிஃபிகண்ட் ஆயிடும். ஓகே, இஃப் த நம்பர் இஸ் லெஸ் தென் 1, the zero on the right hand side of the decimal வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கும். பட் த லெஃப்ட் சைடு வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இருக்காது. இப்போ நல்லா பாருங்க, இந்த நம்பருக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்களா? இந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கிற ஜீரோ என்ன கிடையாது? சிக்னிஃபிகண்ட் கிடையாது. இது ரொம்ப சின்னதாக இருக்குது. ஓகே, ஆக்சுவலி இப்படி பண்ணிட்டேன்னா நான் வந்து ஓகே இப்படி பண்ணி தான் மூவ் பண்ணிக்கலாம். சரி, இந்த நம்பருக்கு நடுவில் இருக்கா? இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் இருக்க ஜீரோ சிக்னிஃபிகண்ட், நம்பருக்கு முன்னாடி இருக்க ஜீரோ சிக்னிஃபிகண்ட் கிடையாது. ஓகே, நான் இது எல்லாத்துக்கும் உனக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லுவேன், அதை வச்சு நீங்கள் வச்சுக்கலாம். The terminal or the trailing zero in the number without a decimal are not significant. நம்பருக்கு பின்னாடி இருக்க ஜீரோ சிக்னிஃபிகண்ட் கிடையாது. அதான் அவங்க சொல்ல வராங்க. The trailing zero in the number with a decimal pointer significant. ஓகே, இப்போ நல்லா பாரு, நான் உனக்கு ஷார்ட்டாக இந்த இடத்துல எங்கேயாச்சும் சொல்கிறேன், நீ ஞாபகம் வச்சுக்கோ. எதெல்லாம் சிக்னிஃபிகண்ட், எதெல்லாம் சிக்னிஃபிகண்ட் இல்லை. ஆல் நம்பர் ஆர் சிக்னிஃபிகண்ட். ஓகேவா? எல்லா நம்பர்ஸுமே சிக்னிஃபிகண்ட் தான். ஜீரோ தவிர எல்லா நம்பர்ஸுமே சிக்னிஃபிகண்ட் தான். சரியா? நம்பருக்கு முன்னாடியோ பின்னாடியோ, நம்பருக்கு நடுவில் நான் பேசல. நம்பருக்கு நடுவில் ஜீரோ இருந்தால் சிக்னிஃபிகண்ட். அது வேணா எழுதிடும் ஒரு பாயிண்ட். பிட்வீன் நம்பர் ஜீரோ இருந்தால் அது சிக்னிஃபிகண்ட். நம்பருக்கு நடுவில் நம்பருக்கு நடுவில் ஜீரோ இருந்தால் அந்த நம்பர் என்ன ஆயிரும்? சிக்னிஃபிகண்ட் தான். அந்த ஜீரோ சிக்னிஃபிகண்ட் ஆயிரும். நம்பருக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஜீரோ இருந்தால் சிக்னிஃபிகண்ட் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நம்பர் சொல்கிறேன், 0 to 1 0 1 2
000. இப்போ எத்தனை ஜீரோ இதில் சிக்னிஃபிகண்ட்னு கேட்குறாங்க. நல்லா பாரு, நம்பர் எல்லாமே சிக்னிஃபிகண்ட். ஆமாம் சார், ஃபர்ஸ்ட் ரூல், ஆல் த நம்பர்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். கரெக்டாக இல்லையா? நம்பருக்கு நடுவில் ஜீரோ இருந்தால் சிக்னிஃபிகண்ட் சார். நம்பருக்கு நடுவில் ஜீரோ இருந்தால் சிக்னிஃபிகண்ட். அப்போ இந்த இடத்துல 5 சிக்னிஃபிகண்ட் நம்பர் இருக்கா? நம்பருக்கு முன்னாடி ஜீரோ இருந்தாலும் சரி, நம்பருக்கு பின்னாடி ஜீரோ இருந்தாலும் சரி, அது சிக்னிஃபிகண்ட் கிடையாது. அப்போ இதில் டோட்டல் எத்தனை சிக்னிஃபிகண்ட் நம்பர் இருக்கா? 5 நம்பர் இருக்குது. ஓகே சார், டோட்டல் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்? 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது. இப்போ பாரு, டெசிமல் வச்சா, நான் என்ன வச்சா? டெசிமல் வச்சா நம்பருக்கு முன்னாடி இருக்கிறது சிக்னிஃபிகண்ட் கிடையாது. ஆனால் நம்பருக்கு பின்னாடி இருக்கிறது ஜீரோ எல்லாமே சிக்னிஃபிகண்ட். நான் ஜீரோஸ் பற்றி தான் பேசுகிறேன். எல்லா நம்பருமே சிக்னிஃபிகண்ட். 2 நம்பருக்கு நடுவில் ஜீரோ இருந்தால் சிக்னிஃபிகண்ட். நம்பருக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஜீரோ இருந்தால் சிக்னிஃபிகண்ட் கிடையாது. அதே நம்பரில் நான் டெசிமல் வச்சுட்டேன்னா அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கிற ஜீரோ சிக்னிஃபிகண்ட் கிடையாது, ஆனால் நம்பருக்கு பின்னாடி இருக்கிற ஜீரோ சிக்னிஃபிகண்ட். தெளிவாக புரிஞ்சிருக்கும். இதுதான் அவங்க சைடில் இங்கிலீஷில் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஆல் த நம்பர்ஸ் ஆர் சிக்னிஃபிகண்ட். நம்பருக்கு நடுவில் இருந்து ஜீரோ இருந்தால் சிக்னிஃபிகண்ட். நம்பருக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஜீரோ இருந்தால் சிக்னிஃபிகண்ட் கிடையாது. சரியா? நடுவில் இருந்தால் சிக்னிஃபிகண்ட், முன்னாடியோ பின்னாடியோ இருந்தால் சிக்னிஃபிகண்ட் கிடையாது. டெசிமல் வச்சுட்டேன்னா, சரியா, ஒரு நம்பர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எழுதின நம்பரை எழுதிக்குவோம். 002101200 இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ நான் இந்த இடத்துல டெசிமல் வச்சுட்டேன். இப்போ டெசிமல் வச்ச உடனே நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு சார்? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல டெசிமல் இல்லை சார். இந்த இடத்துல நான் என்னமோ பண்ணிட்டேன். இப்போ நல்லா பாரு, ஃபர்ஸ்ட் இங்கே டெசிமல் இல்லைன்னு வச்சுக்கோ. டெசிமல் இல்லைன்னா நம்பருக்கு முன்னாடி இருக்க ஜீரோ சிக்னிஃபிகண்ட் கிடையாது, பின்னாடி இருக்க ஜீரோ சிக்னிஃபிகண்ட் கிடையாது. நான் டெசிமல் பாயிண்ட்டை வச்சேன்னா நம்பருக்கு முன்னாடி இருக்கிற ஜீரோ சிக்னிஃபிகண்ட் கிடையாது, ஆனால் நம்பருக்கு பின்னாடி இருக்கிற ஜீரோ சிக்னிஃபிகண்ட் ஆயிரும். இந்த ரூல் எப்போ அப்ளை பண்ணணும்? டெசிமல் இருந்தால். அதுக்கப்புறம் நான் பின்னாடி யூனிட்டும் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ. பின்னாடி நான் என்ன வச்சுட்டேன்? டெசிமலுக்கு பதிலாக யூனிட் வச்சாலும் பின்னாடி இருக்கிற ஜீரோ என்ன ஆயிரும்னா சிக்னிஃபிகண்ட் ஆயிரும். இவ்வளோதான் சார் சிக்னிஃபிகண்ட் ரூல்ஸே. புரியுதா? இதுதான் இந்த இடத்துல கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ நல்லா பாரு. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கிறேன். மற்ற எக்ஸாம்பிளாக நான் காமிச்சிடுறேன். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் அவங்க எதுவுமே கொடுக்கல. எக்ஸாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா ஸ்டேட் போர்ட் புக்கை வந்து சைடில் வச்சுக்கோங்க, இல்லை ஸ்டேட் போர்ட் புக்கோட ரெஃபரன்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டேட் போர்ட் புக்கில் ஒரு இதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பான். இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குன்னா, நம்பருக்கு நடுவில் இருக்க ஜீரோ சிக்னிஃபிகண்ட், ஆனால் நம்பருக்கு முன்னாடியோ பின்னாடி இருக்க ஜீரோ என்ன கிடையாது? சிக்னிஃபிகண்ட் கிடையாது. இது எல்லாத்துலேயுமே 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்னு சொல்கிறாங்க இவங்க. ஓகே, பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூனிட் வச்சானா பின்னாடி இருக்கிறது சிக்னிஃபிகண்ட் ஆயிரும். ஓகே, அது எனக்கு அந்த இடத்துல ஒரு டவுட் இருக்குது. த ட்ரெயிலிங் ஜீரோ இன் அ நம்பர் வித் டெசிமல் பாயிண்ட் ஆர் சிக்னிஃபிகண்ட். டெசிமல் பாயிண்ட் இந்த இடத்துல இல்லைன்னு வச்சுக்கோயேன், இந்த நம்பர் வெறும் என்ன சார்? 3500. அப்போ நம்பருக்கு பின்னாடி இருக்கிற ஜீரோ சிக்னிஃபிகண்ட் கிடையாது, ஆனால் டெசிமல் வச்ச உடனே அந்த பின்னாடி இருக்கிற ஜீரோ என்ன ஆயிரும்? சிக்னிஃபிகண்ட் ஆயிரும். அப்போ இதில் 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துலேருந்து டெசிமல் எடுத்து விட்ருவோம் சார், அப்போ நம்பருக்கு முன்னாடி இருக்க ஜீரோ சிக்னிஃபிகண்ட் இல்லை, பின்னாடி இருக்க ஜீரோ சிக்னிஃபிகண்ட் கிடையாது, ஜஸ்ட் 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். பட் சரியா, நான் இந்த டெசிமல் வச்ச உடனே நம்பருக்கு முன்னாடி இருக்க ஜீரோ சிக்னிஃபிகண்ட் இல்லை, ஆனால் பின்னாடி இருக்க ஜீரோ சிக்னிஃபிகண்ட். அப்போ இதில் 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கும். There can be some confusion regarding a trailing zero. Suppose a length is reported as 4700 meter. It is evident that zero are meant to convey the precision of the measurement. Therefore, significant figure. Okay. இவங்க எரர்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க? இதை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எழுதிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பட் நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் நீ வச்சுக்கோ. நம்பருக்கு முன்னாடி இருக்க ஜீரோ, பின்னாடி இருக்க ஜீரோ, இந்த இடத்துல சின்னதாக எழுதி வச்சிருப்பேன், அதை நீ பார்த்துக்கோ. ஓகே, இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் அந்தளவுக்கு தேவையில்லை. ஃபார் அ நம்பர் விச் இஸ் டெசிமல். ஓகே, நான் வந்து உனக்கு கடைசியில் வந்துடுறேன். இங்கே கொஷின்லாம் இருக்கா? அந்த கொஷினில் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருந்துச்சுன்னா நம்ம பார்ப்போம். இங்கே இருக்குது பாரு, திறந்த உடனே வந்துருச்சு.
ஓகே, இதுதான் சார் கொஸ்டின். நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் பாரு, நம்பருக்கு முன்னாடி இருக்க ஜீரோவில் சிக்னிஃபிகண்ட் கிடையாது, ஸோ ஒரே ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், இதில் 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். இப்போ யோசிச்சு பாரு, இந்த இடத்துல பாயிண்ட் இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல பாயிண்டே கிடையாது. அப்போ நம்பருக்கு முன்னாடி இருக்க ஜீரோவும் சரி, நம்பருக்கு பின்னாடி இருக்க ஜீரோவும் சிக்னிஃபிகண்ட் கிடையாது. ஆனால் இங்கே என்ன இருக்குது? பாயிண்ட் இருக்குது. பாயிண்ட் இருந்தால் முன்னாடி இருக்கிறதே சிக்னிஃபிகண்ட் இல்லை, ஆனால் பின்னாடி இருக்கிறது சிக்னிஃபிகண்ட் ஆயிரும். அப்போ 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். டெசிமல் இல்லைன்னா வெறும் 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், டெசிமல் இருக்கிறதுனால 4. இந்த கொஸ்டினில் டெசிமல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கும். எப்படி சார்னா, நல்லா பாரு, இந்த 0 2 நம்பருக்கு நடுவில் வந்துருச்சு, பின்னாடி இருந்தால் தான் சிக்னிஃபிகண்ட் இல்லை. ஆனால் இந்த 0 எப்படி இருக்குது? 2 நான் 0 நம்பருக்கு நடுவில் இருக்குது. நடுவில் இருந்தால் இது 4மே சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், டெசிமல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. இந்த இடத்துல பாரு, அகைன் இந்த 4 நம்பர் சிக்னிஃபிகண்ட் ஆகிடும். ஓகே, இவ்வளோ தான் சிக்னிஃபிகண்ட் ஃபிகரா? ஸோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வந்துட்டு 1 மார்க்லையும் கேட்கலாம், இல்லைன்னா 4-5 மார்க்லையும் கேட்டு எழுதுங்க. பட் அது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் அவ்வளோதானே. டவுட் ஏதாச்சும் இருந்தால் கேட்டுக்கோ. ஓகே, ஸோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இங்கே நடத்தி முடிச்சுட்டு நினைக்கிறேன். இதானே சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்? எஸ். ரூல்ஸ் ஃபார் அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன் வித் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், ஏன்னா ஒரு சில டைம் கொஸ்டின் கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, இது நீட்டில் நிறைய கேட்குற கொஸ்டின்ஸ் தான். ஒரு சில டைம் கொஸ்டின் கொடுத்துட்டு ரைட் த ஃபைனல் ஆன்சர் இன் கரெக்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. என்ன ரூல் ஞாபகம் வச்சுக்கோ, மல்டிப்ளிகேஷன் இல்லைன்னா டிவிஷனாக இருந்தால் உங்கள் ஃபைனல் ஆன்சர், இப்போ மல்டிப்ளிகேஷனோ டிவிஷன் பண்ணீங்க, 2 நம்பர் ஆச்சு வேணும்ல, 2 நம்பர் தான் மல்டிப்ளை பண்ணுவோம், இல்லை 2 ஆர் மோர் தென் 2 நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ண போகிறோம். டிவிஷன்லேயே அப்படி தான் 2 ஆர் மோர் தென் 2 நம்பர்ஸ் வச்சு நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்போது நான் மல்டிப்ளையோ டிவைட் பண்ணுறேன்னா எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பரில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 2 நம்பரை இவங்க டிவைட் பண்ண சொல்கிறாங்க, மேபி இதுக்கு வந்து மல்டிப்ளையும் பண்ண சொல்லியிருக்கலாம், நோ ப்ராப்ளம். அப்போ இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது பாரு, இதில் 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது. இதில் எத்தனை இருக்குது? 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது. மல்டிப்ளிகேஷனுக்கும் அதே ரூல் தான், டிவிஷனுக்கும் அதே ரூல் தான். அப்போது மல்டிப்ளிகேஷனில் டிவிஷன் இருந்துச்சுன்னா உன் ஃபைனல் ஆன்சர் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் எழுதணும்னா, இதில் எது சார் மினிமம்? இதில் 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது, இதில் 3 சிக்னிஃபிகண்ட். அப்போ 4 வந்து மினிமம் இல்லை 3 மினிமமா? 3 தான் மினிமம். ஓகேவா? அப்போ உங்கள் ஃபைனல் ஆன்சர் நீ 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் எழுதணும். அதனால தான் உங்கள் ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதியிருக்காங்க? 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் எழுதியிருக்காங்க. ஸோ மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு இதுதான் ரூல்ஸு. ஓகேவா? ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதணும்? மினிமம் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் எழுதணும். அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் இருந்தால் என்ன சார் பண்ணுறது? அடிஷன் ஆர் சப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து டெசிமல் பிளேசஸை பார்க்கணும். என்ன பார்க்கணும்? டெசிமல் பிளேசஸை பார்க்கணும். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இருந்தால் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் பாரு, அடிஷன் சப்ராக்ஷன் இருந்தால் டெசிமல் பிளேஸ் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நம்பரை இந்த நம்பரோட ஆட் பண்ணுறீங்க, மினிமம் 2 நம்பர்ஸ் தானே ஆட் பண்ணுவோம். ஸோ இங்கே 3 நம்பர் கொடுத்துருக்கான். இதில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது? 2 இருக்குது சார். சார் இதில் எத்தனை டெசிமல் பிளேஸ் இருக்குது? 2 இருக்குது. அடிஷன் சப்ராக்ஷனில் டெசிமல் பிளேஸ் மட்டும் தான் பார்க்க போகிறீங்க, சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் பார்க்கக்கூடாது. இதில் எத்தனை டெசிமல் பிளேஸ் இருக்குது? 1 இருக்குது சார். இதில் 3. இதில் எதில் சார் மினிமம் டெசிமல் பிளேசஸ் இருக்குது? ஒரே ஒரு டெசிமல் பிளேஸ் தான் மினிமம். கரெக்டாக இல்லையா? அப்போ உங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு டெசிமல் பிளேஸில் தான் நீங்கள் எழுத வேண்டும். நான் சொல்கிறது புரியுதா? மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ இருந்தால் மினிமம் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் ஆன்சர் எழுதுங்க. அடிஷன் சப்ராக்ஷன் இருந்துச்சுன்னா மினிமம் நம்பர் ஆஃப் டெசிமல் பிளேசஸில் ஆன்சர் எழுதிக்கோங்க. ஓகே, இந்த இடத்துல தான் நம்மளுக்கு அடுத்த ஒரு பிரச்சனை வந்துடும். சரி, இப்போ ஆன்சர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த 3 நம்பர் ஆட் பண்ணேன். எத்தனை நம்பர் ஆட் பண்ணேன்? 3 நம்பர் ஆட் பண்ணேன். எனக்கு 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் ஆன்சர் கொடுக்கணும். ஆனால் எனக்கு என்ன வருது? 4 வருது அப்படிங்கிற ஒரு கேஸ் வருதுன்னு வச்சுக்கோ. அப்போ என்ன சார் பண்ணுறது? அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் வந்து எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சரியா? ரவுண்ட் ஆஃபில் பெரிய ஒரு கஷ்டம் இல்லை. சப்போஸ் நம்பர், லாஸ்ட் நம்பர் எதை நீ ரவுண்ட் ஆஃப் பண்ண போறியோ அந்த நம்பர் கிரேட்டர் தென் 5 இருந்தால் இன்க்ரீஸ் பை 1. என்ன சார் சொல்ல போகிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இது உங்கள் ஸ்கூலில் நடக்கிற ஒரு விஷயம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஆவரேஜ் மார்க் எடுக்கிறாங்க, 17.9 வருது.
இப்போ எனக்கு 9ல் இருக்கக்கூடாது, லாஸ்ட் நம்பர் இருக்கக்கூடாது, எனக்கு 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் தான் ஆன்சர் கொடுக்கணும்னு வச்சுக்கோ. அப்போ இந்த 9 ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இந்த 9 5ஐ விட பெருசா இல்லையான்னு பாரு. 9 5ஐ விட பெருசு. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த வேல்யூ +1 பண்ணிடுறேன். அப்போ 9 + 1 என்ன ஆயிரும், 10 ஆயிரும். அப்போ இந்த இடத்துல 17.9 + 1 அப்போ என்ன ஆயிடுது, இந்த இடத்துல 18. நான் என்ன சொல்ல வரேன்ட்டு புரியுதா? நீ 18.9 போட்டுறத நான் என்ன சொல்கிறேன்ட்டு புரியுதா? இந்த நம்பரை இன்க்ரீஸ் பண்ணிடு. ஃபார் எக்ஸாம்பிள் 16.6 இருக்கு. அப்போ இந்த நம்பர் கிரேட்டர் தென் 6. அப்போ என்ன பண்ணு, முன்னாடி இருக்க நம்பரை +1 பண்ணிடுங்க. புரியுதா? இப்போ இங்கே 17.9, இப்போ முன்னாடி இருக்க நம்பர் என்ன பண்ணிடு, +1 பண்ணிடு. அப்போ இந்த ஆன்சர் என்ன ஆயிரும், 17 ஆயிரும். சப்போஸ் உன்னோட நம்பர் <5 ஆக இருந்தால் அப்போ என்ன பண்ணிடு, லீவ் இட். லாஸ்ட் டிஜிட்டை அப்படியே விட்டுரு, நெக்லெக்ட் பண்ணி விட்டுரு. லார்ஜ்லி 5ஐ விட பெருசாக இருந்தால் +1 பண்ணிடு, முன்னாடி டிஜிட்ஸை 5ஐ விட சின்னதாக இருந்தால் லீவ் இட். ஃபார் எக்ஸாம்பிள் 17.4 இருக்குது. அப்போ என்ன பண்ணிது, 5ஐ விட சின்னதாக இருக்குது. அப்போ முன்னாடி இருக்க டிஜிட் அப்படியே விட்டுரு. ஸோ 17. ஓகே. ஸோ இந்த டிஜிட் ட்ராப் அவுட் ஆகிடுச்சு, இந்த 4 ட்ராப் அவுட். 16.2 இருக்குது. அப்போ ரவுண்ட் ஆஃப் பண்ணால் 16. ஸோ கிரேட்டர் தென் 5 இருந்தால் என்ன, <5 இருந்தால் என்ன, இந்த 2 புரியுதா? கிரேட்டர் தென் 5க்கு என்ன பண்ணணும், <5க்கு என்ன பண்ணணும்னு புரிஞ்சா? அடுத்த ப்ராபபிலிட்டி என்ன சார், கிரேட்டர் தென் 5 பார்த்தாச்சு, <5 பார்த்தாச்சு. ஈக்குவல் டு 5 இருந்தால், 5 இருந்தால் அப்போ என்ன சார் பண்ணுறது? அப்போ 5 இருக்குன்னா அங்கே 2 பாசிபிலிட்டி. கிரேட்டர் தென் 5 இருந்தால் +1 பண்ணிடு, <5 இருந்தால் ட்ராப் அவுட் பண்ணிடு. ஈக்குவல் டு 5 இருந்தால் என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு முன்னாடி இருக்க நம்பரை பார்க்கணும். முன்னாடி இருக்க நம்பர் ஆடா இல்லைன்னா ஈவனா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல உங்களுக்கு இது தெரியுதா, 2.745 எனக்கு கடைசி நம்பரை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அப்போ இந்த 5ஐ பார்க்குறேன் நான். சரி, இந்த 5 வந்து ஈக்குவல் டு 5 ஆயிடுச்சு. கிரேட்டர் தானே இருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன், இந்த வேல்யூ 2.75ன்னு மாற்றிருப்பேன். <5 இருந்தால் 2.74ன்னு முடிச்சிருப்பேன். பட் 5 இருந்தால் அது ஆடா ஈவனான்னு பார்க்கணும். இது என்ன நம்பர் சார், ஈவன். ஈவனாக இருந்தால் லீவ் இட், ஆடா இருந்தால் +1 பண்ணிடு. அப்போ இந்த இடத்துல இது என்னவா இருக்குது, ஈவனாக இருக்குது. ஈவனாக இருந்துச்சுன்னா இந்த வேல்யூவை அப்படியே விட்டுருங்க. புரியுதா இல்லையா? ஆடுக்கு இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாரு. இந்த நம்பரை பண்ணுற 2.735, இதில் 5 ரவுண்ட் ஆஃப் பண்ணோம். அப்போ 5க்கு முன்னாடி இருக்க நம்பர் என்னன்னு பாரு, 3ன்னு இருக்குது சார். 3 என்ன நம்பர், ஆட் நம்பர். அப்போ ஆடாக இருந்தால் +1 பண்ணிடு. அப்போ இங்கே என்ன ஆகும், 2.74 ஆகும். ஓகே. ஸோ இவ்வளோ தான் ரவுண்ட் ஆஃப் ரூல்ஸு. ஸோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் ரவுண்ட் ஆஃப் புரிஞ்சிருக்கும். ஏன்னா சிக்னிஃபிகண்ட் ஃபிகரை வச்சு நம்ம இந்த மாதிரி ஆன்சர் கேல்குலேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் இருக்குது 2. என்ன நம்பர், எங்கேயா கேல்குலேட்டர் இருக்காங்க, இங்கே இருக்கா, 4.237. 4.237 இது எதால் டிவைட் பண்ணுறேன் நான், 2.51 அப்போ நல்ல பாரு என் நம்பர் எத்தனை டிஜிட்ஸில் வருது பாரு. ஆனால் நான் எத்தனை டிஜிட்ஸில் வைக்கணும், 3 டிஜிட்ஸில் வைக்கணும். கரெக்டாக இல்லையா? அப்போ நல்லா பாரு, நான் இந்த 4 டிஜிட் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. 1.688 1.688. இப்போ நான் இந்த நம்பரை ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இந்த நம்பர் 5ஐ விட என்ன இருக்குது, பெருசாக இருக்குது. 5ஐ விட பெருசாக இருந்தால் முன்னாடி இருக்க நம்பர் என்ன பண்ணிடு, 1 ஆட் பண்ணிடு. அப்போ 1.69. சப்போஸ் இந்த ஆன்சரை அவங்க சொல்கிறாங்க, சார் இந்த ஆன்சர் எனக்கு 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் வேணும். இப்போ ஆல்ரெடி 3ல் இருக்குது. அப்போ 2ல் வேணா என்ன பண்ணு, இந்த நம்பரை ட்ராப் அவுட் பண்ணி ஆகணும். அப்போ இந்த நம்பர் 5ஐ விட பெருசாக இருக்கா இல்லையான்னு பாரு, பெருசாக இருக்குது. அப்போ இந்த நம்பர் 5ஐ விட பெருசுனால இதை 1.7 எழுதிக்கோ. சார் எனக்கு ஒரே ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் வேணும், அப்போ இந்த நம்பர் இருக்கக்கூடாது, இது 5ஐ விட பெருசாக இருக்கா, ஆமாம், அப்போ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2ன்னு எழுதிக்கும். அப்போ எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆன்சரை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஸோ சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடிஷன் சப்ராக்ஷன் ரூல்ஸ் என்ன, மினிமம் டெசிமல் பிளேசஸை பார்க்கணும், எத்தனை டெசிமல் பிளேசஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே. ஸோ மினிமம் டெசிமல் பிளேசஸ் பார்க்கணும். ரவுண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு ரூல் சொல்லிட்டேன்னா, மல்டிப்ளிகேஷன் டிவிஷனில் என்ன பண்ணணும், சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் பார்க்கணும். மினிமம் சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் உங்கள் ஆன்சர் இருக்கணும். அடிஷன் சப்ராக்ஷனில் மினிமம் டெசிமல் பிளேஸில் இருக்கணும். ரவுண்ட் ஆஃபில் என்ன பண்ணணும், சப்போஸ் 5ஐ விட பெருசாக இருந்தால் முன்னாடி இருக்க நம்பரை +1 பண்ணிடு. சப்போஸ் 5ஐ விட சின்னதாக இருந்தால் அதை அப்படியே விட்டுரு. சப்போஸ் அது 5க்கு ஈக்குவலாக இருந்தால் அது முன்னாடி இருக்க நம்பர் ஆடா இல்லை ஈவனானு பார்க்கணும்.
ஆடாக இருந்தால் +1, ஈவனாக இருந்தால் விட்டுருங்க சார். என்கிட்ட கோர்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்னை திட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் திட்டிக்கிட்டு இருப்பாங்க? எங்களுக்கு இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் ரவுண்ட் ஆஃபே ஒரு மொத்தமாக ஒரு லெக்சர் நடத்துறீங்க, இவங்களுக்கு என்ன 15 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடுறீங்க. சரி, உங்களுக்கு டைம் இல்லை, அவ்வளோதான். சரிங்களா? டைம் இருந்தால் இன்னும் டெப்த்தாக நடத்தலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா பாரு, 6 × a². ஓகே, 6 × a². அப்போ நல்லா பாரு, நான் ஏவை ஸ்கொயர் பண்ணுறேன்னு இந்த 7.203 ஸ்கொயர் பண்ணுறேன். அப்படின்னு என்ன? 7.203 × 7.203. 203 மாற்றி இருந்துக்கேன், 203. அப்போ எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் ஆன்சர் இருக்கணும்? இதுலேயும் 4 இருக்குது, இதுலேயும் 4 இருக்குது. அப்போ ஆன்சர் 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் இருக்கணும். அப்போ பாரு, ஃபைனல் ஆன்சர் 4ல் இருக்கா? ஆமாம் சார். இப்போ பாரு, வால்யூம் ஆஃப் த கியூப் ஃபார்முலா என்ன? a³. அப்போ 7.203 நான் க்யூப் பண்ணுறேன். அப்போ நான் க்யூப் பண்ணுறேன்னு சொன்னால் a × a × a, அப்போ தானே a³ கிடைக்கும். அப்போ எல்லாத்துலேயுமே 4 சிக்னிஃபிகண்ட் இருக்குது. அப்போ ஃபைனல் ஆன்சரும் 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் இருக்கணும். அப்போ நல்லா வரணும், என்ன தான் மல்டிப்ளை பண்ணி இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆன்சர் வந்தாலும் நான் என்ன பண்ணணும்? ஆன்சரை 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் பார்க்கணும். புரியுதா? அப்போ இந்த நம்பர் பாரு, இந்த நம்பர் 5ஐ விட பெருசாக இருக்கா இல்லை சின்னதாக இருக்கா? இந்த நம்பர் பர்டிகுலர்லி 5ஐ விட சின்னதாக இருக்குது. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிறத ட்ராப் அவுட் பண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நீ இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கலாம், சார் இங்கே 6 இருந்துச்சுல, இந்த 6ஓட சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் 1 தானே? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 6 வந்து ஃபார்முலாவில் வர ஒரு விஷயம். ஓகேவா? அப்போ ஒரு விஷயம் ஃபார்முலாலே வருது அப்படின்னா அது வந்து ஒரு அப்சல்யூட் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் ஆஃப் த சைடு மாறுதுன்னு வச்சுக்கோ. ஏன் இந்த இடத்துல நான் சைடு ஆஃப் த கியூபை சேஞ்ச் பண்ணிடுறேன், இந்த சைடு ஆஃப் த கியூப் நம்பர் மாறுது. அப்போ இது ஒரு வேரியபிள். ஆனால் அந்த ஃபார்முலாவில் இருக்க 6 வந்து எப்போயுமே சேமாக தான் இருக்கும். நீங்கள் என்ன கியூப் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதோட லென்த்து மாறலாமே தவிர இந்த 6 மாறாது. சர்ஃபேஸ் ஏரியாவோட ஃபார்முலாவில் 6 தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல 6 பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர். அப்போ இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்கும். அது வந்து சிபிஎஸ்சி புக்கில் கொடுக்கல. ஒரு சில பேர் என்னென்னா கெமிஸ்ட்ரி ஸ்டாஃப்ஸ் தான் இது ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகேவா? நான் லெக்சர் டீச் பண்ணுறேன்னா அது ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லிடுவேனே தவிர அது இன்டெப்த்தாக சிபிஎஸ்சி புக்கில் கொடுக்கல. ஓகே, ஸோ அதனால் நான் மென்ஷன் பண்ணல. பட் ஞாபகம் வச்சுக்கோ, இந்த நம்பர் வந்து ஒரு என்ன நம்பர்? ஒரு கான்ஸ்டன்ட். அதனால் இதில் வந்து நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இன்ஃபைனைட். ஸோ இதில் இன்ஃபைனைட் இருக்குது, இதில் 4 இருக்குது. அப்போ ஆன்சர் 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் நம்ம கொடுக்குறோம். இது ஏன் மேலே கீழே போக மாட்டேங்குது? ஓகே, இப்போ போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் பாரு, இதில் 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், இதில் 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர். அப்போ ஃபைனல் ஆன்சர் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் இருக்கணும்? 2ல் இருக்கணும். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சரி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முன்னாடி நிறையா டைப் ஆஃப் எரர் இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் தூக்கிட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன் எரர் எவ்வளோ இருக்குது. அந்தளவுக்கு இல்லைப்பா. சரிங்களா? ஆக்சுவலாக எரர் இன் அடிஷன், எரர் இன் மல்டிப்ளிகேஷன், எரர் இன் டிவிஷன் எல்லாமே இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? தூக்கிட்டாங்க. உங்களுக்கு என்னென்ன எரர் இருக்குது அதை மட்டும் நான் சொல்லி கொடுத்துட்றேன். இப்போ நல்லா பாருங்கன்னா ஒரு குவான்டிட்டியை நான் மெஷர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் மெஷர் பண்ணுற குவான்டிட்டியில் என்ன இருக்கலாம்? எரர் இருக்கலாம். அப்போது நான் எப்படி எழுதலான்னா, நான் மெஷர் பண்ண குவான்டிட்டி ப்ளஸ் அதில் இருக்கிற எரர். புரியுதா? இல்லை சார் எனக்கு வந்து நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹோல் நம்பரில் தான் வேணும்னா என்ன பண்ணலாம்? 163.62. இந்த 6 வந்து 5ஐ விட பெருசாக இருக்கா இல்லையா? 5ஐ விட பெருசாக இருக்குது. அப்போ 5ஐ விட பெருசாக இருந்துச்சுன்னா இதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 164ன்னு போட்டுக்கிறேன். இதை வந்து அன்சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்னால் 3 ஆயிடுச்சு. புரியுதா? இப்போ நல்லா பாரு, இந்த 3 தான் என்னது? எரர். நான் மெஷர் பண்ணதில் இருக்கிற எரர் தான் இந்த 3. இது என்னது? என்னோட வேல்யூ. சொல்கிறது புரியுதா? ஸோ இதை ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தனா, ஈஸியாக மூவ் பண்ண முடியலையே. நல்லா பாரு, எது லென்த்தோட வேல்யூ கீழே கொடுத்துருக்காங்க. லென்த்தோட வேல்யூ பாரு, 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் இருக்குது. ஓகே, எரர் வந்து ஒரு டெசிமலில் இருக்குது. ஒரு வேல்யூ ஒரு டெசிமல், ஸோ ஒரு சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் இருக்குது. பிரெத்தோடது எப்படி சார் இருக்குது? பிரெத்தோடது பார்த்தோன்னா 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் இருக்குது. அதனால தான் என் ஃபைனல் ஆன்சர் நான் என்ன பண்ணுறேன்? லென்த் இன்டூ பிரெத்து. அப்போ ஃபைனல் ஆன்சர் நான் என்ன பண்ணுறேன்? 3 சிக்னிஃபிகண்ட் ஃபிகரில் எழுதுனதுக்கு ரீசன் அதுதான். ஓகேவா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். அது உங்கள்கிட்ட அவங்க சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக டெல்டா ஏ பை ஏ இஸ் ஈக்குவல் டு டெல்டா எல் பை எல் ப்ளஸ்
டெல்டா பி பை பி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த இடத்துல இந்த 2.6 வந்திருக்கும். பட் அவங்க அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. அவங்க டைரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க, இதில் இருக்கிற எரர் 1%, அதில் இருக்கிறது 0.6. அதனால் 1 + 0.6 வந்து 1.6. அப்போ இந்த வேல்யூட 1.6 எவ்வளோ அதை கண்டுபிடிச்சி எழுதியிருக்காங்க. இந்த இடத்துல புக்கில் வந்து டெலீட் பண்ணதுக்கப்புறம் நிறைய கோளாறு தான் இருக்குது. ஓகே, இது பாரு, இந்த ரெண்டு நம்பரை சப்ராக்ட் பண்ணணும். அப்போ உங்கள் ஃபைனல் ஆன்சர் எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகரில் இருக்கணும்னு பார்க்கக்கூடாது. அடிஷன் சப்ராக்ஷனுக்கு டெசிமல் பார்க்கணும், மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு தான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் பார்ப்பேன். இதில் ஒரு டெசிமல் பிளேஸ் இருக்குது, இதில் 2 டெசிமல். அப்போ என் ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதணும், ஒரு டெசிமல் பிளேஸில். என்ன தான் எனக்கு ஆன்சர் இப்படி 2 டெசிமலில் வந்தாலும் நான் என்ன பண்ணணும், ஒரு டெசிமலில் தான் அது எழுத வேண்டும். அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணணும், ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். இது இருக்குது 4 வந்து 5 விட சின்னது. அப்போ 5 விட சின்னதுன்னா ட்ராப் அவுட். ஓகே, ஸோ இதுதான் இந்த இடத்துல பண்ணியிருக்கோம். ரிலேட்டிவ் எரர்னா என்ன ஃபார்முலா சொல்லிடுறேன். இது தாண்டி இவங்க அந்தளவுக்கு பெருசாக ஒன்றுமே கொடுக்கல. ரிலேட்டிவ் எரர்னா ஏதோ ஒரு குவான்டிட்டி இருக்குது சார், அதில் வந்து எரர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு குவான்டிட்டி, இதில் இருக்கிற எரர். அப்போ இந்த டெல்டா ஏ வந்து எரர், அந்த எரரை அதோட வேல்யூவால் டிவைட் பண்ணிக்கோங்க. இது பேர் தான் ரிலேட்டிவ் எரர். ஓகேவா? பர்சன்டேஜ் எரர் கேட்டாங்கன்னா இந்த ரிலேட்டிவ் எரர் இருக்குது பார்த்தீங்களா, டெல்டா ஏ பை ஏ, இது 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது பேர் பர்சன்டேஜ் எரர். ஆக்சுவலாக அவங்க ரிலேட்டிவ் எரர்னு சொல்லி பர்சன்டேஜ் எரர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல தப்பு இருக்குது. ஓகே, புக்கு வந்து மாடிஃபை பண்ணதுக்கப்புறம் நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இது தாண்டி நீ ஒன்றுமே பார்க்க வேண்டாம். இப்போ பார்த்தோன்னா முக்கியமான டாபிக் என்னன்னா டைமென்ஷன். ஓகே, ஃபிசிக்கல் குவான்டிட்டியோட டைமென்ஷன். டைமென்ஷன் எழுதுறோன்னா நான் ஆல்ரெடி உனக்கு சொல்லி கொடுத்தது தான். லென்த்துக்கு வந்து எல் இங்கே கொடுத்துருக்கான், இங்கே பாருங்கள். இது என்ன ஆயிடுச்சு? ஓகே, லென்த்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லு. நம்ம என்ன ரூல் ஞாபகம் வச்சுக்கணும், சுற்றி இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் போடணும். மாஸ்க்கு எம்மு, டைமுக்கு டி, கரண்ட்டுக்கு ஏ. ஆனால் ஒரு சில டைம் கரண்ட்டுக்கு ஐனும் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு சில ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா நெட்லேருந்து அப்படியே கொஷின் எடுப்பாங்க. நீட் கொஷினில் பார்த்தீங்கன்னா ஐயும் யூஸ் பண்ணுறாங்க. டெம்பரேச்சருக்கு கே, ஒரு சில டைம் தீட்டாவும் யூஸ் பண்ணுவாங்க. லுமினஸ் இன்டென்சிட்டிக்கு நான் சிஏஎன்னு சொல்லியிருப்பேன், சிஏஎன் இல்லை சிடின்னு மட்டும் போட்டுக்கோங்க. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் வந்து மோல், எம்ஓஎல். ஓகேவா? ஸோ இதான் இதான் என்னது, அதோட டைமென்ஷன். அப்போது டைமென்ஷன் ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஒன்று டைமென்ஷன் எழுத சொன்னாங்கன்னா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எழுதலாம். அதோட ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்ஸ் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோ. நான் டைமென்ஷனே ஒரு 2-3 லெக்சர் போய்கிட்டு இருக்கும் எனக்கு. பட் இப்போ பார்த்தோன்னா 10 நிமிஷம் கூட நடத்த மாட்டேன். ஃபோர்ஸோட ஃபார்முலா மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் எப்படி எழுதலாம், லென்த் பை, இல்லை சார் எனக்கு யூனிட் தெரியும். யூனிட் எப்படி எழுத, கேஜி மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர்னு எழுதுவியா? ஆக்சிலரேஷன் வந்து மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர், இது படிச்சிருப்பீல்ல. இப்போ கேஜி பேசிக்லி எதை ரெப்ரசென்ட் வந்து மாஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. கரெக்டாக இல்லையா? அப்போ மாஸோட டைமென்ஷன் எம். மீட்டர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, லென்த் ரெப்ரசென்ட். அப்போ எல் டிவைடட் பை செகண்ட் வந்து டைமு, அப்போ டைமோட ஸ்கொயர். ஆனால் ஃபைனலாக என்ன அப்படின்னா எதுவுமே டினாமினேட்டரில் இருக்கக்கூடாது. அப்போ எல்லாத்தையும் நான் என்ன பண்ணணும், நியூமரேட்டரில் கொண்டு வரணும். அப்போ m⁻1 l⁻1 t⁻2 இருக்கா, மேலே வந்து t⁻−2. ஸோ இதான் எதோட டைமென்ஷன், ஃபோர்ஸோட டைமென்ஷன். ஓகேவா? இந்த மாதிரி நான் 2-3 டைமென்ஷன் சொல்லிடுறேன், எப்படி வந்துச்சுங்கிறது சொல்லிடுறேன். இப்போ வால்யூமோட ஃபார்முலா என்ன சார், ஏதாச்சும் ஒரு ஷேப்போட வால்யூம் ஃபார்முலா சொல்லு. let it be cone, let it be sphere, let it be cuboid, anything it may be. Okay, basic formula என்ன, length into breadth into height. sphere எடுத்தனா 4/3 pi r cube. sphere வேணா எடுப்போம். இந்த 4/3 pi r cube. இந்த 4/3 வந்து நம்பருக்கு டைமென்ஷன் கிடையாது. இந்த பை பார்த்தா அகைன் ஒரு கான்ஸ்டன்ட், இதுக்கும் என்ன கிடையாது, டைமென்ஷன் கிடையாது. அப்போ ஆர் கியூப், ஆர் வந்து எதை ரெஃபரன்ஸ், ரேடியஸ். ரேடியஸ் வந்து என்ன சார், ரேடியஸ் வச்சு நீ எதை மெஷர் பண்ணுற, த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் இஸ் 10 cm. பட் பேசிக்லி வாட் இட் இஸ் இண்டிகேட்டிங், இட் இஸ் இண்டிகேட்டிங் த லென்த். கரெக்டாக இல்லையா? அப்போ லென்த்தோட கியூப், அப்போ எல் கியூப். கரெக்டா? ஸோ நீ வெறும் எல் கியூப்னு போட்டாலும் ஓகே தான், இல்லைனா m⁻0 t⁻0 எல் கியூப் இப்படி எழுதினாலும் ஓகே தான். வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமா.
டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் என்ன சார் மெஷர் பண்ணுவீங்க? ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட். அகைன் டிஸ்டன்ஸ்னா என்ன? லென்த்து தானே. அப்போ எல் பை டி. நீ எல் பை டீயை டி கீழே இருக்கக்கூடாது, டீயை மேலே கொண்டு போயிட்டீங்கன்னா டி பவர் என்ன ஆயிரும்? -1 ஆயிரும். அப்போ எல் டி பவர் -1. ஃபோர்ஸ்க்கு நான் இப்போ தான் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன், எம்எல் டி பவர் -2. டென்சிட்டி ஃபார்முலா என்ன? மாஸ் அப்பான் வால்யூம். மாஸ் பை வால்யூம். மாஸோடது எம், வால்யூமோடது எல் கியூப். அப்போ எம் எல் பவர் -3 ஆயிரும். புரியுதா இல்லையா? ஆக்சுவலி நாங்கள் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல புக்கிலே வந்து ஒரு 80 டைமென்ஷன் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகே, இப்போ உங்கள் புக்கிலேருந்து தூக்கிட்டாங்க. டைமென்ஷன் அனாலிசிஸ் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன், இது வேணால் உங்கள்கிட்ட கேட்கலாம். டைமென்ஷன் அனாலிசிஸோட அப்ளிகேஷன் என்ன? ஸோ ஃபஸ்ட் அப்ளிகேஷன் என்ன? செக்கிங் த டைமென்ஷனல் கன்சிஸ்டன்சி ஆஃப் ஈக்குவேஷன். இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ் வச்சு நான் என்ன பண்ணலாம்? கன்சிஸ்டன்சி ஆஃப் ஈக்குவேஷன் பார்க்கலாம். அதோட பேர் தான் என்ன சார்? அந்த மாதிரி கன்சிஸ்டி ஆஃப் தி ஈக்குவேஷன் பார்க்குறது பேர் தான் என்னது? பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜினிட்டி. அப்படின்னா என்ன? நான் ஒரு ஈக்குவேஷன் எழுதுறேன்னு சொன்னால் ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபோர்ஸ் எழுதுறேன், ரைட் ஹேண்ட் சைடில் எம் இன்டூ ஜின்னு எழுதுறேன். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேரியபிளோட டைமென்ஷனும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வேரியபிளோட டைமென்ஷனும் சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஃபார்முலா இஸ் டைமென்ஷனலி கரெக்ட். அப்போ ஒரு ஃபார்முலா கரெக்டாக இல்லையாங்கிறத நம்ம பார்க்கலாம். இதான் என்னது? அப்ளிகேஷன் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ். இன்னொரு விஷயம் பாரு, நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எழுதுனேன், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். S is equal to ut plus half at². இந்த ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. அப்போ நான் ரெண்டு விஷயத்தை ஆட் பண்ணுறேன், இல்லை நான் ரெண்டு விஷயத்தை சப்ராக்ட் பண்ணுறேன் அப்படின்னாலும் டைமென்ஷன் ஆஃப் இதோட டைமென்ஷனும் இதோட டைமென்ஷன் ஈக்குவலாக இருக்கணும். நல்ல பாரு, எஸ்ஸோட டைமென்ஷன் என்ன சார்? லென்த்து. v இன்டூ டி, வெலாசிட்டி இன்டூ டைம். வெலாசிட்டியோட டைமென்ஷன் என்ன? எல் டி பவர் -1. டைமோட டைமென்ஷன் என்ன? டி. அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா லென்த்து வருதா? ஹாஃப்க்கு டைமென்ஷன் கிடையாது. ஆக்சலேஷனோட டைமென்ஷன் என்ன? எல் டி பவர் -2. டைம் ஸ்கொயர், அப்போ டைம் ஸ்கொயர். இந்த டி ஸ்கொயர் கேன்சல், அப்போ இது லென்த். அப்போ நான் ரெண்டு சேம் டைமென்ஷன் உள்ள ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை ஆடோ சப்ராக்டோ பண்ண முடியும். இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஃபார்முலா கரெக்டாக இல்லையாங்கிறது பார்க்கணுன்னா என்ன யூஸ் பண்ணலாம்? டைமென்ஷன் அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ மேபி இதை தான் இங்கே கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகேவா? x is equal to x0 u plus half at². நோ ப்ராப்ளம். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. உனக்கு வேணா v is equal to u plus at ட்ரை பண்ணு. v is equal to u plus at. v ஓட டைமென்ஷனா வெலாசிட்டி எல் டி பவர் -1. இந்த u ஓட டைமென்ஷனா எல் டி பவர் -1. ஆக்சலேஷனோட டைமென்ஷனா எல் டி பவர் -2 டைமுக்கு டி. இதை ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுனா எல் டி பவர் -1. அதாவது என்ன சொல்ல வரும் அப்படின்னா, நான் மாஸோட மாசு தான் ஆட் பண்ண முடியும். புரியுதா இல்லையா? நான் மாஸ் இல்லை இங்கே வெலாசிட்டினா வெலாசிட்டியோட வெலாசிட்டி தான் ஆட் பண்ண முடியும். புரியுதா இல்லையா? நான் வெலாசிட்டியோட ஆக்சலரேஷனை ஆட் பண்ண முடியாது. அதனால அங்கே ஆக்சலரேஷன் இன்டூ டைம் இருக்குது. அப்போ தான் அதோட டைமென்ஷன் தான் கிடைக்கும், வெலாசிட்டி டைமென்ஷன் கிடைக்கும். அப்போ சேம் டைமென்ஷன் உள்ள பொருளை தான் நம்ம ஆடோ சப்ராக்டோ இல்லை ஈக்குவேட்டோ பண்ண முடியும். இது பேசிக்கான விஷயம், ரொம்ப முக்கியம். அப்போ இஃப் அன் ஈக்குவேஷன் ஃபெயில் இட்ஸ் கன்சிஸ்டன்சி டெஸ்ட், அதாவது இந்த டெஸ்ட்டை ஃபெயில் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. இஃப் அன் ஈக்குவேஷன் ஃபெயில்ஸ் இட்ஸ் கன்சிஸ்டன்சி டெஸ்ட், இட் இஸ் ப்ரூவ்டு ராங். பட் இஃப் இட் பாசஸ் இட்ஸ் நாட் ப்ரூவ்டு ரைட். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபார்முலா இருக்குது, டைமென்ஷனலி அது தப்பாக இருக்குன்னா அது தப்பு தான். புரியுதா இல்லையா? ஒரு ஃபார்முலா டைமென்ஷனலி தப்பாக இருக்குன்னா அது எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட் கொடுத்த ஃபார்முலா வேணாலும் இருக்கலாம், ஆனால் அந்த ஃபார்முலா தப்பு தான். ஒரு ஃபார்முலா கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் டைமென்ஷனலி அது கரெக்டாக இருக்கணும், ஃபிசிக்கலியும் கரெக்டாக இருக்கணும். அப்போ ஒரு ஃபார்முலா டைமென்ஷனலி தப்புனா கண்டிப்பாக அது தப்பு சார், அதில் மறு வார்த்தையே வேண்டாம். ஓகே சார், அப்போ ஒரு ஃபார்முலா டைமென்ஷனலி கரெக்ட்னா அது கண்டிப்பாக கரெக்டான ஃபார்முலா இருக்கணும் நம்ம கேட்டால் இல்லை. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா நல்லா பாரு, ஃபார் எக்ஸாம்பிள் கைனெட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியும், 12 mv². கரெக்டாக இல்லையா? நான் சப்போஸ் கைனெட்டிக் எனர்ஜியை 2/3 mv² போட்டால் டைமென்ஷனலி கரெக்டாக தான் வரும். ஆனால் இந்த ஃபார்முலா கரெக்டானு கேட்டால் இல்லை. புரியுதா இல்லையா? அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இஃப் அன் ஈக்குவேஷன் ஃபெயில் திஸ் கன்சிஸ்டன்சி டெஸ்ட் இட் இஸ் ப்ரூவ்ட் ராங். சப்போஸ் அவங்க டைமென்ஷனே தப்பாக இருக்காங்கன்னா அது தப்பு தான்.
ஆனால் சப்போஸ் அவன் டைமென்ஷனலி கரெக்ட்னா அவன் கரெக்டான ஃபார்முலாவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது கரெக்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் போகலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல கேட்டிருக்காங்க ஹாஃப் எம்வி ஸ்கொயருக்கும் எம்ஜிஹெச்க்கு டைமென்ஷன் சேமான்ட்டு. நான் உனக்கு வேகமாக சால்வ் பண்ணி காக்குறேன். மாஸோட டைமென்ஷன் எம், வெலாசிட்டிக்கு எல் டி பவர் -1 இருக்குமா, அதை ஸ்கொயர் பண்ணு. இப்போ இங்கே வா, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடோட டைமென்ஷன், ரைட் ஹேண்ட் சைடு மாஸ்க்கு எம், கிராவிட்டி ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, கிராவிட்டிக்கு என்ன எல் டி பவர் -2, ஹைட்டுக்கு ஒரு லென்த்தா, ஹைட் வந்து ஒரு லென்த்து, அப்போ இது அப்போ டைமென்ஷனலி தே போத் ஆர் சேம். ஓகே, ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் டைமென்ஷன் ஈக்குவல். இப்போ இதில் ஒரு சில ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க, இதில் எதெல்லாம் டைமென்ஷனலி கரெக்ட்னு கேட்பாங்க. நல்லா பாரு, கைனெட்டிக் எனர்ஜியோட டைமென்ஷனை எழுதி கொடுத்துட்றேன், எம் எல் ஸ்கொயர் டி பவர் -2. இப்போ ஒன்று மேட்ச் பண்ணும். இது என்ன சார், மாஸோட ஸ்கொயர், அப்போ எம் ஸ்கொயர் வருது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எம் இருக்குது, அதாவது கைனெட்டிக் எனர்ஜிக்கு எம் இருக்குது, இங்கே என்ன இருக்குது எம் ஸ்கொயர். அப்போ இது டைமென்ஷனலி தப்பாயிருச்சா, இல்லை சார் இன்னும் சால்வ் பண்ணுங்கள். வெலாசிட்டிக்கு என்ன எல் டி பவர் -1, அதை க்யூப் பண்ணு, அப்போ எல் க்யூப் டி பவர் -3. இது ரெண்டுமே சேமா கிடையாது. ஹாஃப் எம்வி ஸ்கொயரா, ஹாஃபை விட்டுருங்க சார், எம்வி ஸ்கொயர் கரெக்டாக. நல்ல பார், மாஸ் வந்து எம், வெலாசிட்டின்னா எல் டி பவர் -1, அதை ஸ்கொயர் பண்ணு, எல் ஸ்கொயர் டி பவர் -2. ஸோ இது ஓகே. மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன், மாஸ்க்கு எம், ஆக்சலரேஷன் எல் டி பவர் -1, இதுவும் சாரி எல் டி பவர் -2, இதுவும் சேமாவா இருக்கு இல்லை. ஸோ இது தப்பான ஃபார்முலா. அகைன் பார், 3/16 எம் வெலாசிட்டி எல் டி பவர் -1, அதை ஸ்கொயர் பண்ணால் எல் ஸ்கொயர் டி பவர் -2, இது சேமாக இருக்குது. பட் இந்த ஃபார்முலா கரெக்ட் கிடையாது, பட் டைமென்ஷனலி இட் இஸ் கரெக்ட். ஓகேவா, டைமென்ஷனலி கரெக்டாக இருந்தால் ஃபார்முலா கரெக்டாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஆனால் டைமென்ஷனலி ஒரு ஃபார்முலா தப்பு, அது கண்டிப்பாக தப்பு. இங்கே பாரு, ஹாஃப் எம்வி ஸ்கொயருக்கு என்ன பார்த்தோம் நம்ம, எம் எல் ஸ்கொயர் டி பவர் -2. மாஸ் இன்டூ ஆக்சலரேஷனுக்கு என்ன பார்த்தோம், எம் எல் டி பவர் -2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண முடியுமா, பண்ண முடியாது. ஏன் சார், ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற டைமென்ஷனும் இந்த டைமென்ஷனும் எப்படி இருக்குது, வேறு வேறு. ஆடோ சப்ராக்ட் பண்ணால் டைமென்ஷன் தே ஷுட் பி சேம். அப்போ இது தப்பான ஃபார்முலா. புரியுதா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த என்னது அப்ளிகேஷன் ஆஃப் டைமென்ஷன் அனாலிசிஸ். ஓகேவா, டைமென்ஷன் அனாலிசிஸோட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் என்னது, இட் கேன் பி யூஸ் டு செக் த கன்சிஸ்டன்சி ஆஃப் த ஈக்குவேஷன். அதாவது ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்டாக இல்லையான்னு பார்க்கலாம். ரெண்டாவது அப்ளிகேஷன் என்ன சார், deduce the relationship among the physical quantity. 2-3 physical quantitiesக்கு நடுவில், அதாவது 2-3 physical quantityனா என்ன, ஆக்சுவலி physical quantity என்னங்கிறதே நம்ம சொல்லாமட்டு பற்றி, எந்த குவான்டிட்டியை நம்ம மெஷர் பண்ண முடியுமோ அது பேர் physical quantity. ஃபார் எக்ஸாம்பிள் லென்த்து மெஷர் பண்ணலாம் physical quantity, மாஸ் மெஷர் பண்ணலாம் physical quantity. அப்போ நான் physical quantity என்ன சார், எனக்கு உங்கள் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு சார், எவ்வளோ பிடிச்சிருக்குது, அதை மெஷர் பண்ண முடியாது. புரியுதா இல்லையா, அது நான் physical quantity. அப்போ நான் 2-3 வேல்யூ சொல்லிவிட்டு இவங்களுக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்குறேன். அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணலாம், இந்த டைமென்ஷன் அனாலிசிஸ் யூஸ் பண்ணலாம். இதை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா 2016 17 அப்போனா ரொம்ப நிறைய பிஒய்க்யூ கேட்பாங்க நீட் எக்ஸாமில். இப்போ அதெல்லாம் கேட்குறது ரொம்ப கம்மியாயிருச்சு. இப்போ நல்லா பாரு, இந்த கொஸ்டின் என்ன, இதில் இன்டெப்த்தாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, உங்களுக்கு வேணால் நீங்கள் அதை பார்க்கலாம். அவங்க டைம் கேட்குறாங்க, time period. Suppose the period of oscillation of a simple pendulum, period of oscillation time period எதை பொறுத்து இருக்கு, லென்த்தை பொறுத்து இருக்கு, மாஸை பொறுத்து இருக்கு, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை பொறுத்து இருக்குது. அப்போ டைம் பீரியட் எப்படி எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா பாரு, எனக்குலாம் தெரியாது சார், நான் ஃபார்முலா படிச்சுட்டு வரல. ஓகே, அப்போ நல்லா பாரு, டைம் பீரியட் எதை பொறுத்து இருக்குது, லென்த்தை பொறுத்து இருக்கு, கிராவிட்டியை பொறுத்து இருக்கு, மாஸை பொறுத்து இருக்கு. இந்த 3 விஷயங்களை பொறுத்து இருக்கா. ஓகே, அப்போ எழுதிட்டேன். இந்த கே என்ன சார், கான்ஸ்டன்ட். கேவை வச்சிருந்தாலும் சரி விட்டாலும் சரி நோ ப்ராப்ளம், கே தேவையே இல்லை. அதாவது நீ கே போடலன்னு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, ஏன்னா கே வந்து ஒரு கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட்டுக்கு டைமென்ஷன் இல்லை. ஸோ வேறு கே இஸ் அ டைமென்ஷன்லெஸ் கான்ஸ்டன்ட், அதனால் கேவை விட்டு தள்ளிடலாம். இப்போ டைமோட டைமென்ஷன் என்ன சார், m/0 l/0 t/1. லென்த்னா என்ன சார், எல் மட்டும்தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த எல்லோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, எல் ஜிஎம். அப்போ நான் என்ன பண்ணுறேன், l/x g/y m/zன்னு போட்டுக்கிறேன். அப்போ என்ன லென்த்தோட டைமென்ஷன் எல் ஹோல் பவர் எக்ஸு, கிராவிட்டி என்ன LT/-2 ஹோல் பவர் y, மாஸோடது m ஹோல் பவர் z.
இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வேரியபிளும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத ஈக்குவேட் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. 1 into x என்ன ஆயிரும்? 1x. அப்போ lx ஆயிருமா இந்த வேல்யூ? இது என்ன ஆயிரும்? ly t minus 2y mz. அப்போ என்ன பாரு, இது லென்த்து ரெண்டுலேயுமே காமனாக இருக்கா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? lx into ly. l பேஸ் சேமாக இருந்தால் பவர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ l of x plus y t power minus 2y m power z. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாரு, இங்கே எல்லோட பவர் என்ன? 0. இங்கே எல்லோட பவர் என்ன? x plus y. அப்போ நான் 0 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எழுதியிருக்கேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க லென்த்தோட பவரும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க லென்த்தோட பவரும் ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். இங்கே டைம் என்ன சார்? 1. இங்கே டைமோட டைமென்ஷன்னா -2y. அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு -2y. இங்கே மாஸ்க்கு எவ்வளோ சார்? 0. இங்கே z. ஸோ z இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நான் இதை சால்வ் பண்ணேன்னா y இஸ் ஈக்குவல் டு -1/2. ஒய்யோட வேல்யூ -1/2 போட்டேன்னா ஜெட்டோட வேல்யூ +1/2 ஆயிரும். இதை நான் ஃபார்முலாவாக எழுத போகிறேன். என் ஃபார்முலா என்ன சார்? நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே டைமை எப்படி எழுதிட்டு வந்தேன்? நான் டைமை வந்து சம் கான்ஸ்டன்ட் டைம்ஸ், ஓகே, l power x g power y m power z இப்படி எழுதிட்டு வந்தேன். கரெக்டாக? டைம் ஓகே. கேக்கு டைமென்ஷன் கேவை நான் சும்மா எழுதி வச்சுருக்கேன். எல்லோட பவர் என்ன இருந்துச்சு? 1/2. ஒய்யோட பவர் என்ன இருந்துச்சு? -1/2. ஜெட்டோட பவர் 0. அப்போ எனிதிங் பவர் 0 என்ன ஆயிரும்? 0 1. எனிதிங் பவர் 0 என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். அப்போ எம்மோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு? மொத்தமாக 1 ஆயிடுச்சு. அப்போ இப்படி இருக்குது. ஹோல் பவர் 1/2 என்ன? ரூட் ஆஃப். அப்போ நான் ரூட்டில் எழுதி வச்சுருக்கேன். ஓகே, இவ்வளோ தான் ஃபார்முலா. ஆக்சுவலாக நல்லா பாரு, ஐ கான்ட் டீச் எவ்ரி திங் இன் திஸ். ஓகே, இப்போ இந்த வீடியோட டியூரேஷன் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா இந்த பிபிடி எப்படி பிளாக்காக மாற்றுறது அதை தேடிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இது டியூரேஷன் எவ்வளோ போயிருக்குன்னு எனக்கு தெரியல. ஐ அக்ரி, திஸ் இஸ் நாட் மை பெஸ்ட் டீச்சிங். இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை பொறுத்தவரை டீச்சிங்கே கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அடிஷனல் தேவைப்படும் சொல்லி கொடுத்துருக்கேன். என் சைட்லேருந்து முடிஞ்சது உங்களுக்காக பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். ஓகே, இதை தாண்டி ஒன்றுமே கேட்க போகிறது இல்லை. சப்போஸ் அவங்க டைமென்ஷன் அனாலிசிஸ் கேட்குறாங்கன்னு இந்த கடைசியில் நடத்துகிற எக்ஸாம்பிள் கொஷின் அப்படியே தான் கேட்பாங்க. அதை இதை தாண்டி கேட்கணும்னு நினச்சா கேட்கலாம். நான் ஏதாச்சும் கொஷின் இருக்கான்னு பார்க்குறேன். லென்த்து பிரெத்து திக்னஸ் ஏரியா மேபி கடைசியில் ஏதாச்சும் கொஷின் இருக்கா? இல்லை. சரிங்களா? இப்போ நீட்டில் ஒரு கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோ. எப்படி இருக்கும் தெரியுமா? எனக்கு லென்த்து வேணும், பட் லென்த்து எதில் உருவாக்கணும் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட், பிளாங்க் கான்ஸ்டன்ட், கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். அப்போ இதுலேருந்து எனக்கு லென்த்தோட டைமென்ஷன் வேணும். அப்போ நான் எப்படி க்ரியேட் பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் கொஷின் சால்வ் பண்ணலாம். ஷார்ட்கட் வச்சு 1 நிமிஷத்துக்குள்ளே கொஷின்லாம் சால்வ் ஆகும். பட் உங்களுக்கு அது கேட்க மாட்டாங்க. இந்த இதுலேருந்து கேட்டாங்கன்னு என்ன கேட்பாங்க? இது மட்டும்தான். நான் ஆல்ரெடி டீச் பண்ணி வச்சு இந்த எக்ஸாம்பிள் கொஷின் அது மட்டும்தான் உங்கள்கிட்ட கேட்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டவுட் ஏதாச்சும் இருந்தால் கேளுங்க. 1 hour 8 minutes எனக்கு காட்டுது. இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப எவ்வளோ டைம் நான் பார்க்கல. மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு 30 to 40 minutes லெசன் முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். டவுட் ஏதாச்சும் இருந்தால் கேளு, நோ ப்ராப்ளம் அட்டால். ஓகே, கடைசி நேரத்தில் உங்கள் ப்ரிப்ரேஷனுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் இதை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே, இதை நான் உங்களுக்கு டெலகிராமில் கொடுத்துட்றேன். இதை நான் எழுதி கிறுக்கி வச்சுருக்கேன் பார்த்தியா? இந்த புக்கு நான் உனக்கு டெலகிராமில் கொடுத்துட்றேன். ஓகே, எனக்கு இப்போதைக்கு ஒரே ஒரு லிங்க் தான் ஞாபகம் வருது, அதை மட்டும் சொல்கிறேன். கான்செப்ட் A2K. சரிங்களா? டெலிகிராமில் போய் இதை சர்ச் பண்ண ஒரு குரூப் வரும், அங்கே நான் இதை கொடுத்துட்றேன். இல்லை அப்படின்னா 11th 12th நான் தனித்தனி குரூப் வச்சுருக்கேன். பட் எனக்கு 11th குரூப்போட இது ஞாபகம் வரல, என்ன ஐடின்னு. ஓகே, நான் அங்கேயும் கொடுத்துட்றேன், இங்கேயும் கொடுத்துட்றேன். நீங்கள் போய் தாராளமாக என்ன பண்ணுங்கள், இந்த PDF வச்சுக்கோங்க, ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கிட்டு படிங்க. ஓகே, டவுட் ஏதாச்சும் இருந்தால் கேளுங்க. என் சைட்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் நான் உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.